குளிச்சுட்டே வண்டி ஓட்ட, வண்டியை தூக்கி நிப்பாட்ட, போலீஸ்கே தண்ணி காட்ட, தண்ணியை நிப்பாட்டிட்டே வண்டி ஓட்டன்னு அப்பா மேல வண்டியை விட்ட பொண்ணுல இருந்து பொண்டாட்டியா அம்போன்னு விட்ட புருஷன் வரைக்கும் மொரட்டு பைக் ரைடர் செஞ்ச பல சிறப்பான சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடே பைக்ல டபுள்ஸ் போய் பார்த்திருப்பீங்க. இவங்கள பாருங்க, டபுள்ஸா சேர்ந்து குளிச்சிட்டு போறாங்க. வண்டி எல்லாம் சூப்பரா ஓட்டுறீங்க, வண்டியை நிப்பாட்ட தெரியுமான்னு இவங்க கிட்ட கேட்க, இப்ப எப்படி நிப்பாட்டுறான் பாருன்னு தூக்கி நிப்பாட்டினாங்க பாருங்க. அண்ணன் ஒத்தையில தனியா படுத்துட்டு இருக்க, கூட மட்டும் ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சதும் வந்தாங்க பாருங்க ஒரு பொண்ணு. ரோடு ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஷார்ட் கட்ல தான் போவேன். ஆன்டி ஒரு பக்கம் வண்டியை ஓட்ட. இந்த வீடியோல பாருங்க, அண்ணன் போன் பேசிட்டே ஒத்த கையால வண்டியை ஓட்டு வந்தவரு கீழே விழுந்து கடைசி வரைக்கும் போனை விடல பாருங்க. நம்ம தலைவனா பாருங்க, பைக்ல வந்தாலும் கீழே விழுந்து கையை உடைச்சு கேஸ்ல மாட்டிக்கிறான்னு பார்த்தா இப்படி சைக்கிள்ல வந்தாலும் இதுங்களும் சதி பண்ணுதுங்களே. நம்ம தலைவனை 7.5 சனி போட்டு எல்லா பக்கமும் அடிக்குது போல. இவங்க ஸ்டாண்ட் எடுக்காம வண்டியை ஓட்ட, ஸ்டாண்ட் எடுக்கலன்னு கூப்பிட்டு சொன்னதும் இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க பாருங்க. இங்க வந்த 2 பைக்கும் நேருக்கு நேரா மோதி அதுல ஒருத்தர் மட்டும் கீழே விழ, ஐயோ நம்ம விழாம இருந்தா நம்ம தான் இடிச்சுதான் சொல்லிடுவாங்களே. சரி நம்மளும் விழுந்துருவோம். அண்ணா வர்ற வழியிலே கேட்ட போட, கேட்டை தாண்டி வந்தவரு கோவத்துல என்ன பண்றாரு பாருங்க. பாவம் சிவனேன்னு பின்னாடி உக்காந்து இருந்தாங்க. பொண்ணு கேட்ட மாதிரியே புது வண்டி வாங்கி கொடுத்துட்டு ஓட்டி காட்டுமா பாப்போன்னு சொன்னதும் ஓட்டினாங்க பாருங்க. தரையில ஓட்ட சொன்னா சண்டாளி இப்படி என் தலையில ஓட்டிட்டாலே. இவரு ஸ்டண்ட் பண்றதா சொல்லி பைக்கை முன்னாடி விட்டு பின்னாடி குதிக்க, இந்த வீட்டுல எல்லா உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க, யாரா மொரட்டாலா ஓட்டிட்டு போறான். ஒயின் ஷாப் போல இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னதும் நம்ம பையன் போற வேகத்தா பாருங்க. சிவனேன்னு போனவரை நிப்பாட்டி நான் வீலிங் பண்ற பாடுறான்னு சொல்லி கடைசியில அவரை என்ன பண்ணாரு பாருங்க. இவ்வளவு நேரம் டோரை தட்டியும் யாராவது வந்து திறங்குறாங்களா பாருங்க. பார்க் பண்ணிட்டு உள்ள வர சொன்னா இவங்க பாருங்க உள்ள வந்து பார்க் பண்ணிட்டாங்க. வண்டியில முன்னாடி டயருக்கு மட்டும் காத்தடிக்க, பின்னாடி டயருக்கு வச்சுட்டு எப்படி வரமாட்டேன்னு தனியா போதா பாருங்க. ரீல்ஸ்ல லைக்ஸ் அல்லலான்னு வீலிங் பண்ணா இப்ப தனியா பண்ண டயரா தான் இல்லணும். பேசஞ்சர்ஸை ஏத்திட்டு வந்து ஆட்டோ டயரை கொண்டு போய் ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏத்த, பைக் என்னடா பைக், இப்ப நான் ஆட்டோலயே வீலிங் பண்றேன் பாருன்னு வண்டியை திருப்பினா பாவம் டயர்ல ஆட்டோக்கு தூக்கம் வந்துருச்சு போல. இவங்க 2 பேரும் ஹெல்மெட் போடாம பைக்ல போக, இத பார்த்த போலீஸ் வந்து இவங்களை நிப்பாட்டுனா தலைக்கு தில்ல பாருங்க. போலீஸ்கே தண்ணி காட்டி எப்படி தப்பிச்சு போறாரா. இங்கேயும் அதே மாதிரி போலீஸ் ஒருத்தரை நிப்பாட்ட தப்பிச்சிடலான்னு வண்டியை சந்து பந்தெல்லாம் திருப்பினாலும் போற இடமெல்லாம் கேட்டு போட்டா பாவம் அவனும் என்ன பண்ணுவாரு. வண்டியில வந்த இந்த 2 பேரும் முன்னாடி இருந்த காரை பார்த்ததுக்கே கீழே விழுந்துட, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி ஓடி வந்த இவரு வண்டியை தூக்கி சிறப்பா பண்ணாரு பாருங்க. இவரு கைய விட்டு காத்துலயே வண்டியை திருப்ப, அப்பன்னு எதிரில வந்த அங்கிள் கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. வைஃபுக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுக்க சொன்னா நம்ம தலைவனோட சேட்டையா பாருங்க. பைக் எப்ப வேணா ஓட்ட சொல்லி கொடுத்துக்கலாம், ஆனா இந்த வாய்ப்பு எப்பயாவது தான் கிடைக்கணும். மனுஷன் அப்படியே வரைஞ்சு போய் நின்ட்டாரு.
இவங்க வண்டியில போற வேகத்தை பார்த்தா மணிக்கு 300-400 கிலோமீட்டர் வேகத்துல போவாங்க போல இருக்கு. நம்ம டிடிஎஃப் எல்லாம் இவங்க கிட்ட வந்து பைக் ஓட்ட கத்துக்கணும். எப்படி ஓட்டுறாங்களா பாருங்க. நீங்கெல்லாம் என்னடா சாதாரண பைக்ல வீலிங் பண்றது, நான் பாரு சூப்பர் பைக்ல வீலிங் பண்றேன்னு அண்ணன் பண்ண. எப்ப பாரு பொண்ணுங்க பைக் ஓட்டினா குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்கள பாருங்க வந்து இடிச்சிட்டு எவ்வளவு பெருந்தன்மையா சாரி கேக்குறாங்களா. நல்ல அங்கிளா இருக்காரு, இடிச்சிட்டு சாரி கேட்டா விட்டுறாரு. சரி திரும்பவும் இடிச்சிட்டு சாரி கேட்போம். ரெக்க மட்டும் இருந்தா இவங்க தேவதை மாதிரி இருப்பாங்க. ரெக்க மட்டும் இருந்தா யாரு தேவதடா. இப்ப எப்படி தேவதையா மாறுறாங்களா பாருங்க. இவங்க கேப்டன் ஜாக் ஸ்பேரோ மாதிரி கைய வீசின்னு போக, இவங்க சில்லுன்னு மேல பார்த்து காத்து வாங்கிட்டே போக, பொண்ணு பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்க, இப்ப எப்படி ஓட்டுறான் பாருன்னு பொண்ணை நிக்க வச்சு ஓட்டினா ஒரு பக்கம் இருந்து மட்டுமே ஃபுல்லா வண்டிங்க வர. சரி வந்த வரைக்கும் போதும் நிப்பாட்டுங்கன்னு இந்த போலீஸ் கையை நீட்டினா எல்லா ஊர்லயும் பொதுவா கவர்மெண்ட் தான் ரோடு போட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல பாருங்க இவங்க அப்பா ரோடு போட்டு இருப்பாரு போல. முன்னாடி இருக்கவரு வீலிங் பண்ணி வண்டி ஓட்ட, பின்னாடி சும்மா தானே இருக்கும். காலை பொழுது தூங்குவோமேன்னு தூங்குனா லாரியே இவ்வளவு பெருசா இருக்கு, இதை இழுக்கிற என்ஜின் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தா ஓலால வந்தவரு சீக்கிரம் போங்கன்னு டிரைவர் கிட்ட சொல்ல, இப்ப எப்படி ஷார்ட்கட்ல போறேன்னு விட்டாரு பாருங்க வண்டிய. ஒரு ரவுண்டு தான் உள்ள போச்சு. தலைவனுக்கு வண்டியோட முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னே தெரியல. நோயாளி வண்டியில உட்காந்தா கூட இப்படி அழுங்காம குழுங்காம வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஆனா இவரை பாருங்க நர கூட வெளியே வராம எப்படி ஓட்டுறாரா. பைக்கை வச்சு இன்னும் எத்தனை காமெடி வீடியோ வந்தாலும் இந்த வீடியோ மாதிரி வராது. எப்பவுமே பழசாகாத வீடியோ இது. பாருங்க தலைவன் பைக்ல யூ டர்ன் போட்டு வந்து சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டினா கார்ல வந்தவர் இவரை முட்டாம பிரேக் அடிக்க, நீங்க என்ன முட்டாம விடுறது, இப்ப நானே முட்டிக்கிறேன்னு எப்படி பிரேக்கே அடிக்காம கொண்டு போய் விட்டாரா பாருங்க. தலைவிக்கு தில்ல பாருங்க, போலீஸ் முன்னாடியே போய் நின்னு என்னென்ன சேட்டை பண்றாங்களா. பைக்ல வந்த இவரு ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பாப்போமேன்னு பார்த்தா இந்த வருஷத்தோட புது மாடல் வண்டியை பாருங்க, என்ன ஸ்டைலா இருக்கா. பொதுவா வண்டியை தரையில ஓட்டி தான் கொண்டு போவாங்க. இங்க ஒருத்தர் தலைமையிலேயே எப்படி தூக்கிட்டு போறாரா பாருங்க. தண்டவாளத்துல ட்ரெயின் போய் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க டிராக்டர்ல கட்டி எப்படி ட்ரெயின் ஓடுறாங்களா. வண்டியில ட்ரிபிள்ஸ் போக கூடாதுன்னு ரூல் போட்டா இங்க நம்ம தலைவனோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. இந்த வீடியோல பாருங்க பரபரப்பான ரோட்ல இவ்வளவு மெதுவா கார் ஓடுறாரு. அந்த டிரைவர் யாரான்னு பார்த்தா no, 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 no. தலைவன் வண்டியை கொண்டு போய் ராங் ரோட்ல விட இத பார்த்துட்டு இருந்த லேடி போலீஸ் எப்படி வந்து பிடிச்சாங்களா பாருங்க. இப்படி ஒரு போலீஸ் பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சா எத்தனை ராங் ரோட்ல வேணாலும் போலாம் போல. இந்த வீடியோல பாருங்க டிராபிக்கை ஓபன் பண்ணி விட்டதும் ஈசல் மாதிரி வராங்க. கீழே சஞ்ச வண்டியை தூக்குவோமேனு இவரு தூக்க
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.